Dear students, 11th standard Biozoology. Today we are discussing about the living world. The living world, our environment, our surroundings are called as environment அப்படினு சொல்லுவோம். The environment பாத்தீங்க அப்படினா both living organisms and non-living organisms ரெண்டுமே present ஆயிருக்கும். All the living organisms totally depend upon non-living organisms for their survival. ஒவ்வொரு living organismமே வந்து தன்னோட வாழ்க்கைக்காக சர்வைவலுக்காக டோட்டலாக யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல்சோ நான் லிவிங் ஃபார்ம்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸையோ அல்லது அதர் லிவிங் ஃபேக்டர்ஸையோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸையோ சார்ந்து தான் லிவிங் திங்ஸ் இருக்காங்க இல்லையா. இந்த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது உயிர் உலகம், தமிழில் உயிர் உலகம் அப்படிம்பாங்க. இந்த உயிர் உலகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா லிவிங் ஃபார்ம்ஸுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட்டமாக தான் வாழும் இல்லையா. கோ எக்ஸிஸ்ட் வித் each other அப்படின்னு சொல்லுவாங்க. There are about 8.7 million species of organisms have been estimated to exist on earth. இந்த உலகத்தில் ஏறத்தாழ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் a study reports that 86% of all species on the land, terrestrial animalsல 86% and then 91% of those in seas are yet to be discovered, described and catalogued. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் 91% மெரைன் அனிமல்ஸும் 86% டெரஸ்ட்ரியல்னு சொல்லக்கூடிய லேண்ட் அனிமல்ஸும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிசர்ச் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. Though humans are placed in topmost position, இப்போ டாக்ஸானமிக்கல் ஹியர்ச்சியை எடுத்துட்டிங்கன்னா டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் தான். ஓகே, நாங்கள் வந்து ஹையர் ஆர்டரில் இருக்கோம், நான் தான் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கேன், ஸோ நான் இண்டிபெண்ட்டாக வாழுவேன் அப்படின்னு வாழ முடியுமா? மனுஷன் கிடையாது. ஸோ ஹியூமன் பீயிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் they depend on plants and animals and also even other organisms for their survival. அவன் உயிரோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கான்? பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கான், அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கான் அண்ட் அதர் நான் லிவிங் திங்ஸையும் சார்ந்து தான் இந்த ஹியூமன் பீயிங் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காகலாம் அந்த டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அப்படின்ற போது நமக்கு என்னென்ன சோர்ஸஸாக யூஸ் ஆகுது, அனிமல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர், நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காளை மாடு எடுத்துக்கோங்க, அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வயல் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும் இல்லையா. அடுத்து ஃபார்மிங் அண்ட் சில அனிமல்ஸை வந்து நம்ம ரொம்ப கைண்டாக என்ன பண்ணுவோம், பூனைக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் வந்து பெட்ஸாக வளர்ப்போம் இல்லையா. அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார ரீதியாகவும் நிறைய அனிமல்ஸை நம்ம வளர்த்துட்ருக்கோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நார்மலாக ஒரு கவ் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன தருது, தே கிவஸ் நிறைய மில்க் ஈல்டிங். கவ் எல்லார் வீட்லேயுமே வளர்க்குறாங்க இல்லையா, நமக்கு என்ன தருது, மில்க் தருது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய எக்கனாமிக்கலாக நமக்கு நிறைய நன்மையை தரக்கூடிய விலங்கினங்களை நம்ம வளர்த்துட்ருக்கோம் வீட்டில் டொமஸ்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், கவ் சொல்லலாம் சரிங்களா. அதர் எக்கனாமிக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஷரிஸ் இருக்குது. நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரால் ஃபண்டெலாம் வச்சுருப்பாங்க, ப்ரான்லாம் கல்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி நிறைய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் நம்ம அனிமல்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். தென் அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் தேர் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிடேட்ஸ், பிஹேவியர் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையோட இன்டர்லிங்க் ஆகிருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸோட ஹேபிடேட்ஸ், அதோட வாழிடம் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்ன், அதோட நடத்தை முறைகள் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், பரிணாம தொடர்பு, ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்குக்கும் இடையில் என்ன எவல்யூஷனரி லிங்க் இருக்குது அப்படின்றதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. டைவர்சிட்டி மீன்ஸ் வாட், பல்வகைத்தன்மை தமிழில் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன கிருமிகள்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஸோ ஆன், புரோட்டோசோவா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கானிசத்துலேருந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசத்தில் ஆரம்பித்து, அதாவது ப்ரோகேரியாட்ஸ், அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், யூகேரியாட்ஸ், அண்ட் தென் ஹையர் அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் சைஸ்லையும் சரி, அடுத்து ஷேப்லையும் சரி பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதை தான் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஒய் டு வி கிளாஸிஃபை த அனிமல்ஸ்? ஏன் ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு பிளான்ட்ஸையும் ஏன் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன வகைப்பாடுகள், கிளாஸிஃபிகேஷன்லேயே சப் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸானமிக்கல் ஹியார்ச்சி, வகைப்பாட்டு படிநிலைகள். டெக்ஸானமிக்கல் ஹியார்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டாக்ஸாவாக பிரிச்சிருப்பாங்க. இந்த அனிமல்ஸை ஒவ்வொரு டாக்ஸாவாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ், அதாவது சிற்றினம். அதுக்கு அடுத்து ஹையர் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ், ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். இன்னும் ஃபர்தராக சில கிளாஸிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டொமைன் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்ஸாவாக அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாக்ஸானமிக்கல் ஹியார்ச்சி ஆர் வகைப்பாட்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. The next topic is nomenclature. Nomenclatureனா நேமிங் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ். ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம பேர் கொடுக்குறோம், நேம் வைக்கிறோம். அதாவது எஸ்பெஷலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைனாமியல் நாமன்க்ளேச்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்பீசிஸ் நேம் அண்ட் ஜீனஸ் நேம் இருக்கிற மாதிரி பைனாமியல் நாமன்க்ளேச்சர் ஒவ்வொரு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கும் நேம் வைப்பாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாமன்க்ளேச்சர். அதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடியிங் டாக்ஸானமி. வாட் ஆர் ஆல் த டூல்ஸ் இன்வால்வ்டு இன் ஸ்டடியிங் டாக்ஸானமி? அதாவது வகைப்பாட்டியலை பற்றி தெரிஞ்சுக்க என்னென்ன கருவிகளை நம்ம பயன்படுத்த போகிறோம், எந்தெந்த டூல்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் டைவர்ஸாக இருக்குது, பரவி காணப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எர்த் ஹேஸ் நியூமரஸ் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லும்போது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டும் சொல்லலாம், அக்வாட்டிக் ஹேபிடேட்டும் சொல்லலாம். ஹேபிடேட் இன் தமிழ் வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னு சொன்னால் லேண்ட், நார்மலாக நம்ம லேண்ட் சொல்லலாம், ஃபாரஸ்ட்டை ஒரு ஹேபிடேட்டாக சொல்லலாம், ஈவன் டெசர்ட்டை கூட நம்ம ஹேபிடேட்டாக சொல்லலாம். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, கேமல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். அண்ட் அக்வாட்டிக் ஹேபிடேட்டுங்கிற போது குட்டி குட்டி பாண்ட் பூலில் ஆரம்பித்து அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மெரைன் ஹேபிடேட் அப்படின்ற போது கடல் எல்லாத்தையுமே நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ நியூமரஸ் ஹேபிடேட் இந்த எர்த்தில் எவ்வளோ இருக்குது, நிறைய வாழிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன்ஹாபிட்டிங் தெம், நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்தில் பரவி இருக்குது. Plants and animals are present in almost all the places. எல்லா பிளேசஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஃப்ரம் போலார் ஐஸ் கேப்ஸ் டு வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். துருவ பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் முதல் வெப்ப நீரூற்றுகள் வரைக்குமே உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. தென் from shallow lagoons to deepest ocean. You know lagoons, நியர் முத்துப்பேட்டிலலாம் லகூன் இருக்கு இல்லையா. ஷாலோனா என்னது, ஆழம் குறைந்த கடல் பரப்பு முதல் டீப்பஸ்ட் ஓஷன், நல்ல ஆழமான கடல். ஈவன் நம்ம ஆர்டிக், பசிபிக் ஓஷன்ஸ், இந்த மாதிரி எந்த ஓஷன்ஸை வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது, லிவிங் திங்ஸ் இருக்குது, உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஃப்ரம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டு ட்ரை அண்ட் பார்ச்டு டெசர்ட்ஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க, மழை பெய்யக்கூடிய காடுகள் ஆரம்பித்து அண்ட் டெசர்ட்ஸ் வறண்ட பாலை நிலம் வரைக்குமே உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஹேபிடேட்ஸ் இருக்குது, நியூமரஸ் ஹேபிடேட். என்னென்ன ஹேபிடேட் பார்த்துருக்கோம், போலார் ஐஸ் கேப் பார்த்தோம், வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்புகளாக இருக்கட்டும், அண்ட் சாலோ லகூன்ஸ் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன்ஸ்
நெக்ஸ்ட்டு ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட்ஸ், இது எல்லா இடத்துலையுமே ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, inhabiting them, உயிரோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. There are variety of species that have been adapted successfully to live in diverse ecosystem. ஒவ்வொரு ஆர்கானிசமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஹேபிடேட்டுக்குள்ள வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு, அடாப்டேஷன்ஸ், வாட் யூ மீன் பை அடாப்டேஷன்னா என்ன, தன்னை தானே தகவமைச்சுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தண்ணியில் இருக்கணும் ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் மீன் வந்து தண்ணியில் இருக்கணும்னா என்ன செய்ய, என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், நீந்த தெரியணும். அப்போ அதுக்கு என்ன அடாப்டேஷன், என்ன ஃபின்ஸ் இருக்குது, துடுப்பு இருக்கு இல்லையா, ஃபின்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணுது, அது நீந்துது, ஸ்விம் பண்ணுது. அண்ட் தென் ஃப்ளையிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், ஏவ்ஸ். ஏவ்ஸ்னால் என்ன, பறவைகள், பேர்ட்ஸ். பேர்ட்ஸுக்கு என்ன 4 limbs ஆர் மாடிஃபைடு இன்டு விங்ஸ். அப்போ விங்ஸ் அப்படின்றது என்ன, ஒன் ஆஃப் த அடாப்டேஷன். எதுக்காக, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃப்ளைட், பறக்கிறதுக்கு. அது நல்லா பறக்கிறதுக்காக தன்னை என்ன பண்ணிக்குது, தன்னோட முன்னங்கால்களை ரெக்கையாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கு. அதுவும் ஒரு அடாப்டேஷன். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எந்த ஹேபிடேட்டில் ஒரு உயிரினம் இருக்கோ அந்த ஹேபிடேட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா. நவ் தெர் ஆர் 2 marks in this paragraphமா. இதில் 2 marks இருக்கு. One is ecosystem, another one is biodiversity, and 1 marks also here. First ecosystem. ecosystemனா என்ன அப்படின்ற 2 mark பார்க்கலாம். தமிழில் சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன, ஆர் டிஃபைன் ecosystem ஆர் வாட் இஸ் ecosystem, இந்த மாதிரி 2 mark கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள், கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப். பயோட்டிக்னா என்ன சொல்லியிருக்காங்க, லோயர் கிளாஸஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, 3rd 4thலேயே. பயோட்டிக் மீன்ஸ் லிவிங் திங்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் மீன்ஸ் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். நான் லிவிங் திங்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸுங்கிறோம். லிவிங் திங்ஸை தான் என்ன சொல்கிறோம், லிவிங் பீயிங்ஸை தான் என்ன சொல்கிறோம், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு, இன்டர் ரிலேஷன்ஷிப். இப்போ ஈகோசிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்க, கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப், இன்டர் ரிலேஷன்ஷிப். சொன்னவங்க யார், ஏஜி டான்ஸ்லி. இந்த இயர் ஆஃப் 1935 1 மார்க்கில் கேட்பாங்கம்மா. ஈகோசிஸ்டம் அப்படின்றதோட டெஃபினேஷன் சொன்னவங்க யாருன்னு கேட்பாங்க, ஏஜி டான்ஸ்லி. எந்த இயர், 1935. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. தட் இஸ் ஆல்சோ a 2 mark, வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark. இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா வால்டர் ரோசன். அண்ட் ஹூ டிஃபைன் த டேர்ம் பயோடைவர்சிட்டி அப்படின்னா இடி வில்சன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டினா யார் எழுதணும், வால்டர் ரோசன் இன் தி இயர் ஆஃப் 1985. ஹூ டிஃபைன் த டேர்ம் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி வில்சன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். டெஃபினேஷன் கொடுத்தவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, சரிங்களா. ஓகே. பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் எ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம். ஒரு குறிப்பிட்ட ஈகோசிஸ்டத்தில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய சிற்றினங்கள். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ்னால் நிறைய சிற்றினங்கள். தவளையும் இருக்கும், பாம்பும் இருக்கும், பல்லியும் இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்பீசிஸ் தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் தானே. ஃப்ராக் ஒரு ஸ்பீசிஸ், ஃபிஷ் ஒரு ஸ்பீசிஸ், அண்ட் டக் வாத்து ஒரு ஸ்பீசிஸ். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ட்ராகன் ஃப்ளை ஒன் ஆஃப் த ஸ்பீசிஸ். இப்போ இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் எ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலம், ஈகோசிஸ்டம் அப்படின்னு நான் நடித்தார். இப்போ நம்மளோட ஈகோசிஸ்டத்தில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா பாண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஈகோசிஸ்டம். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஒன் ஆஃப் த ஈகோசிஸ்டம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் பாண்ட் எடுத்துக்கிறோம். பாண்ட் அப்படின்றது ஒரு ஈகோசிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது, ஃப்ராக் இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை இருக்கும், ஃபிஷஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு டக், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் ஏ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் நிறைய இனங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark.
Next, characteristic features of living organisms. In other words, என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பேராகிராஃபை டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா டிஃப்ரென்ஸ் லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் இருக்குது, அல்லது லிவிங் திங்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே என்டையராக நான் லிவிங் திங்ஸ்லேருந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு தனித்தன்மையானது இல்லையா லிவிங் ஆர்கானிசம்ஸ். எப்படிலாம் அது சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லுலார் ஆர்கனைசேஷன். லிவிங் பீயிங்ஸ் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா தே மேடப் ஆஃப் செல்ஸ். அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் செல் இல்லையா. நம்ம பாடி முழுவதும் எதனால் ஆனது? செல். நம்ம மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்லு தான் என்னவாகும் அப்படின்னா யூனிட் டு ஃபார்ம் அ டிஷ்யூ பிகம் organ become organ system many organ system unit to form an organisms இல்லையா. அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்னாலே யார்? செல். அப்போது ஒவ்வொரு லிவிங் திங்ஸும் எதனால் ஆனது? that is made up of செல். ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கும் சரிங்களா. தட் மே பி அ சிங்கிள் செல்லாக இருக்கலாம் அல்லது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ லிவிங் திங்ஸ்னால என்ன இருக்கணும்? செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்கும். தென் நியூட்ரிஷன், இன்டேக் ஆஃப் ஃபுட், சாப்பாடை உள்ளே எடுத்துக்கிறது, உணவூட்டம், இன்டேக் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் இது நான் லிவிங்க்கு இருக்குமா? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஏதாவது நியூட்ரிஷன் சாப்பிடுமா? சாப்பிடாது இல்லையா. லிவிங் பீயிங்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? லிவிங் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணும்? இன்டேக் ஆஃப் ஃபுட், சாப்பாடு உள்ளே எடுத்துப்பாங்க, நியூட்ரிஷன் உணவூட்டத்தை எடுத்துப்பாங்க. அண்ட் தென் ரெஸ்பிரேஷன் என்ன சொல்லுவீங்க? இன்டேக் ஆஃப் O2 அண்ட் கெட்டிங் ரிட் ஆஃப் CO2. ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லாம் போகும், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது லிவிங் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் இன் தமிழ் வளர்ச்சிதை மாற்றம். மெட்டபாலிசம்னா என்ன சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றோம் இல்லைன்னா சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ ரைஸ் எடுத்துக்கிறோம். ரைஸில் என்ன இருக்குது? மெயின் காம்போனண்ட் வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்லேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல் டைரெக்டாக நம்ம பாடிக்குள்ளே உள்ளே போயிட்டு எனர்ஜியை தந்துருமா? இல்லை. இடையில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸஸ் நடக்கணும். அப்போ மெட்டபாலிக் ப்ராசஸஸ், கார்போஹைட்ரேட் மெட்டபாலைஸ் ஆகணும். மெட்டபாலைஸ் ஆகி அதில் என்ன நடக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் இல்லையா. குளுக்கோஸ் அகெயின் கன்வெர்டட் இன்டு ATP, adenosine triphosphate. That is nothing but energy. They provide us energy. கடைசியாக நமக்கு என்னவா கிடைக்குது? எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த சிம்பிளாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரித்து நமக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா அங்கே என்ன நடக்கணும்? மெட்டபாலிசம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய மெட்டபாலிசம் இருக்குது. லிப்பிட் மெட்டபாலிசம், ஃபேட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. வளர்ச்சிதை மாற்றம். இந்த மெட்டபாலிசம்னு எடுத்துக்கும் போது ரெண்டு ப்ராசஸ் இருக்கும். ஒன் இஸ் அனபாலிசம், அனதர் ஒன் இஸ் கெட்டபாலிசம். அனபாலிசம் அப்படின்றது சிந்தட்டிக் ப்ராசஸ், கெட்டபாலிசம் அப்படின்றது டீக்ரடேட்டிவ் ப்ராசஸ். ஸோ இந்த மெட்டபாலிசம் அப்படின்ற ப்ராசஸ் லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கும். தெர் இஸ் நோ மெட்டபாலிசம் இன் நான் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் க்ரோத், த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமலாக இருக்கட்டும், ஒரு வாட் இஸ் தட், ஒரு சிக்காக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் க்ரோத் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கும். ஆனால் நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு தேர் இஸ் நோ க்ரோத், கிடையாது. ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணும்? வளர்ந்துட்டே வரும். நெக்ஸ்ட், ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. எந்த ஒரு ஸ்டிமுலஸ் வந்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வோம்? அலர்ட் ஆகிடுவோம். ஒரு 1 ஹவர் முடிஞ்சிருச்சு, ஜுவாலஜி ஹவர் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஹவர் ஃபிசிக்ஸ் ஹவர் வரப்போகுது அப்படின்னு நம்ம அலர்ட் ஆகிக்கிறோம். இல்லை ஹவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? அருமையான ஸ்மெல், நல்லா ஃபிஷ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஸ்டிமுலை, அது சவுண்டாக இருக்கலாம் அல்லது ஆல்ஃபேக்ட்ரி ஸ்மெல்லாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டிமுலஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈவன் பக்கத்தில் வந்து உன் ஃப்ரெண்ட் வந்து ஏதாவது ஹாட் வாட்டர் கொண்டு வந்து வைக்கிறா, சுடுமா சுடாதா, அல்லது நீ வீட்டில் சமைக்கும்போது அம்மா சமைக்கும்போது ஒரு ஹாட் பேனை போய் தொட்டுட்ட அப்படின்னா என்ன நடக்கும்?
இமிடியட்லி வித்ட்ரான் யுவர் ஹேண்ட், உடனே கை சுட்ட உடனே எடுப்பேன் இல்லையா, அது என்னது ஸ்டிமுலஸ், ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ். எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த ஸ்டிமுலஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹாவ் டு ரெஸ்பான்ஸ், அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இல்லையா. உன்னை யாராவது கில்லுன்னா என்ன செய்வா, திருப்பி அடிப்பேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அண்ட் மூமெண்ட், வி ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அண்ட் ரீப்ரொடக்ஷன், all the living organism capable of reproduce their own progeny or produce their own progeny. ஒவ்வொரு லிவிங் திங்ஸுக்குமே, லிவிங் ஆர்கானிசம்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் தேர் ஓன் இண்டிவிஜுவல், அவங்கவுங்களோட ப்ரோஜனியை, அவங்கவுங்களோட ஆப்ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணும், இந்த உலகத்தில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இருக்குது. தட் இஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன். தட் மேபி அந்த ரீப்ரொடக்ஷனுங்கிறது எய்தர் செக்ஷுவலாக இருக்கலாம், அரே செக்ஷுவல் அண்ட் ஸோ ஆன். அண்ட் ஈவன் பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க லோயர் ஆர்கானிசத்தில். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன் மீன்ஸ் வாட், எலிமினேட் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மெட்டீரியல், வாட் எவர் இட் இஸ், எலிமினேட் த வேஸ்ட் மெட்டீரியல். தன்னோட வேஸ்ட் மெட்டீரியலை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறோம், கழிவு நீக்கம். தென் அடாப்டேஷன், என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது. எய்தர் இட் இஸ் ரொம்ப குளிராக இருக்குது ஆர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது. இல்லை ஒரு பர்சன் இருக்கார், ஒரு பையன் இருக்கான், ஃபர்ஸ்ட் வீட்டிலேயே தான் இருந்து வளர்றாப்புல, வீட்டிலேயே தான் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க, திடீர்னு ஹாஸ்டலில் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணணும், தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறாங்க இல்லையா, உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, இதை கூட அடாப்டேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸுமே, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே, ஒவ்வொரு அனிமல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நியூ என்விரான்மெண்ட்டுக்கு, ஒரு ஓல்டு என்விரான்மெண்ட்லேருந்து நியூ என்விரான்மெண்ட்டுக்கு வரும்போது தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு வாழுவாங்க. தென் ஹோமியோஸ்டேசிஸ், வாட் டஸ் இட் மீன் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா சமநிலைப்படுத்துதல். தன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னைத்தானே ஹோமியோஸ்டேசிஸ், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். வாட் டஸ் இட் மீன், பேலன்ஸ், சமநிலைப்படுத்திக்கிறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வி ஆர் இன் அப்ரைட் பொசிஷன், நம்ம நின்றுட்டுருக்கோம், நல்லா அழகாக தலைகீழ வாட் இஸ் தட், கீழே விழுந்துடாமல் நல்ல அப்ரைட் பொசிஷனில் நிற்கிறோம். அப்போ ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம்னு ஒருத்தர் இருக்கார் நமக்கு. உங்களால் கெஸ் பண்ண முடியுதா எந்த ஆர்கன்னு? யார் தெரியுமா? காது. அவர் யார் இருக்கு இல்லையா, காது இருக்கு இல்லையா, காது தான் ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம். காது இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளால் அப்ரைட் பொசிஷனில் நிற்க முடியாது, அப்படியே நம்ம சாஞ்சிட வேண்டியதான், ஃபெல் டவுன் ஆகிட்டு தான் கிடக்கணும். சரிங்களா? இந்த ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம்ன்றது நம்மளோட காதை சொல்லலாம். ஸோ ஹோமியோஸ்டேசிஸ் நம்மளை உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வெளியில் உள்ள என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சமநிலைப்படுத்திக்கிறோம். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்சிங். இந்த எல்லா ப்ராசஸுமே யாரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் லிவிங் ஆர்கானிசத்தால் தான் பண்ண முடியும். என்னென்ன சொல்லியிருக்கோம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், growth and respond to stimuli, and then movement, reproduction, excretion, adaptation, homeostasis. These are all. இந்த எல்லா கேரக்டர்ஸுமே யாருக்கு மட்டும்தான் இருக்கும், லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நான் லிவிங் திங்ஸுக்கு இதெல்லாம் இருக்குமா? நோ. ஓகே. Numerous scientists and taxonomists have made tremendous contribution and documentation in the observation and study of even minute characters in living organisms. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தில் உள்ள ஈவன் மைனூட் கேரக்டர்ஸ், சின்ன சின்ன நுண்ணிய பண்புகளை கூட கண்டறிந்து நம்ம அறிவியலாளர்கள், நம்ம வகைப்பாட்டியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் சின்ன சின்ன மைனூட் கேரக்டர்ஸை கூட கண்டுபிடிச்சி ஒவ்வொரு அனிமல்ஸையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. Their keen observation have led to the classification of living organism and the study of their interrelationship. அவங்களோட மைனூட் அப்சர்வேஷன் தான் இன்றைக்கி வகைப்பாட்டியலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு ஆர்கானிசத்துலேருந்து ஈஸியாக இன்னொரு ஆர்கானிசத்தை நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இன்டர் ரிலேஷன்ஷிப், இந்த ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்றதையெல்லாம் ஒப்பிட்டு நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈகோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு 2 மார்க், அண்ட் தென் பயோடைவர்சிட்டி 2 மார்க். ஏஜி டான்ஸ்லி ஈகோ சிஸ்டம் டெஃபினேஷன் கொடுத்தாங்க இல்லையா, தட் இஸ் ஒரு 1 மார்க். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்
யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு கேட்பாங்க, வால்டர் ரோசன். அண்ட் பயோடைவர்சிட்டிக்கான டெஃபினேஷன் கொடுத்தது யாருன்னு கேட்பாங்கம்மா, ஏடி வில்சன். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், தட் மே பி a 2 mark. Thank you students.